அதான் அன்றைக்கே சர்ச்சில் அவளையும் கொண்டு குப்பையோட குப்பையாக வீசியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அவங்கள பார்த்தாளா? பேசாத. பார்க்காமையா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா? நாம பார்த்தோம்ல, அப்போ அவளும் பார்த்துருக்கா. அதனால தானே உன்னை அமிச்சேன். இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சொல்லு ஜான். தேவையில்லாம மினிஸ்டர் டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இதையும் சொதப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வர? ஓகே. இப்போதைக்கு அந்த பொண்ணு பேர் என்ன? தென்றல். தென்றல். அவன் மேட்ரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன்? எதுக்கு? ஒரு வாரம் போட்டோம். எப்போன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சி வை. சரியா? சரி. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அட்ரஸையும் காமிச்சு கொடுக்கவா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸாக சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம், ப்ளீஸ் போயிடுங்க. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்க பார்க்குற வேலைக்காகவும் மரியாதைக்காக மட்டும் இல்லை சார். வெளியில் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான். என் பொண்ணு தான் இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்ல. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார், உங்களாலையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்தனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார்? நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? இந்த கேஸ் முடிவு வரைக்கும் என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது. இப்போ தான் அலையை சாத்திட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யார் சார் கட்டிப்பாங்க? நான் கட்டிக்கிறேன். உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல. அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறா. குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு போய் சொல்லாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, ஃபோனில் இல்லை, தனியாக பேசணும். சரி, அங்கே தனியாக பேசணும்னு சொன்னது ஓகே. அதுக்கே இங்கே வர சொன்னேன். ஃபாதர் இறந்த அன்னைக்கு பார்த்த விஷயத்தில் பாதி உண்மைதான் உங்ககிட்ட சொன்னேன், மீதியை மறைச்சிட்டேன். அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின ஜசிகா காரை மட்டும் நான் பார்க்கல. அங்கே இன்னொரு காரும் இன்னும் 4 பேரையும் பார்த்தேன். யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு தப்பானவங்க மாதிரி தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும். அதை அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறேன்? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் பிடிச்சவங்க கிட்ட உண்மையை தான் சொல்லணும். அண்ணே, அண்ணே, கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க. உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், ஏதோ டென்ஷன் நர்வஸாகவே இருக்கீங்க. ஏன்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெற்றி. ஓகே, நான் கேட்கக்கூடாதுன்னா கேட்கல, சாரி. வெற்றி, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அத்தை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனா இப்போ அதெல்லாமே மாறி போச்சு. அத்தை, உங்க அண்ணா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அண்ணே.
இதுக்கு போய் யாராவது உமன் இருப்பாங்களா சொல்லுங்க? ஒருவேளை குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன? உன் அண்ணன் கூட நான் இருந்திருப்பேனான்னு நிச்சயமா டவுட்டு தான். அதான் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு பயம் அதிகமா இருக்கு. இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு பெற்றதுக்கு அப்புறம் மெடிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜுன்னு ஏன்டா பெற்றோன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க? ஏன் இப்படி பேசுற? பின்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு அதை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்தாங்க பிடிங்க. Now cheese. That's good. சார் நீங்கள் கேட்டு ஜெசிகா கார்லேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் சார். எல்லாமே கிராஸ் செக் பண்ணதில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் சார். எத்தனை தடவை இந்த குப்பையை கலர்னாலும் அதே புக்கு, அதே பில்லு, அதே சோப்பு, அதே சீப்பு தான். மாறிடுமா என்ன? ஒரே எக்ஸாம், ஒரே கொஸ்டின் பேப்பர், ஆனால் மார்க் மட்டும் வேறு வேறு. எப்படி திருப்பதி? சார் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி, புரிஞ்சிக்காதவன் மக்கு. இதையா சார் என்ன சொன்னீங்க? போக புரிஞ்சுப்பீங்க. ஓ, இந்த பெட்ரோல் பங்க்கில் சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சார் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, இந்த பில்லை மட்டும் எதுக்கு சார் செக்அப் பண்ண சொல்கிறீங்க? டேட்டை பாருங்கள். ஜெசிகா காண போனதுக்கப்புறம், அதாவது அவள் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? சார் புரியுது சார். நீங்கள் எஜுகேஷனில் வந்த ஏசி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த எஸ்ஐ, அவ்வளோதான் சார். சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கிற பொழுது நான் ஏங்க ஜெஸ்ஸியை லவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருந்தாலும் இந்த ஜெசிகா கேஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? அவசியம் சொல்லணுமா? பாலிசின் ஒரு கோட் சார். 5 years பேக் R6 ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ ஒருத்தன் அவன் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான். அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவன் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, 2 நாளில் திரும்பி வந்துடுவான்னு சொன்னேன். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அவள் பாடி மட்டும் தான் கிடச்சிதுன்னு நியூஸ் தான் வந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு கைக்கு போனாலும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஜெசிகா விஷயத்துலையாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் லேட். ஆனால் சீக்கிரமே இந்த கேஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Try to understand, please. That day what happened, actually I was going to my friend's house and they called me for a drink and you know what happened after that. செல்ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். Okay. ஆளை பார்த்தா காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் காமன் சென்ஸ் கம்மியாக இருக்கானே. Try to understand, தம்பி. please. Wait, என்ன? ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா? So what? இது பெட்ரோல் பங்கு. பேசிட்டு இருக்கிறது ஃபோன் வெடிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் தெரிச்சிருவோம்ல. No problem, it's my privacy. பிரைவேசியா? Yeah. இவனுக்கு இருக்கிற ரொமான்ஸ் வெப்பத்தில் பெட்ரோல் பங்கு கொளுத்தாம போக மாட்டான். Okay. ஐ எம் எக்ஸிட். Right. போன வாரம் புதன்கிழமை ஈவினிங் 4:30 $4,422 ரூபாய்க்கு 72.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் யாரோ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எந்த வண்டி யார் பிடிச்சாங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் எவ்வளோ சொன்னீங்க? 72.5 லிட்டர்ஸ். சார் கரெக்டாக 72.5 லிட்டர்ஸில் பிடிக்க மாட்டாங்க சார். வேணால் டேங்க் வேணால் ஃபில் பண்ணுவாங்க. 60 to 80 லிட்டர்ஸ்னால் ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டி தான் சார் இருக்கும். Audi A6 எவ்வளோ பிடிக்கும்? சார் 60 லிட்டர்ஸ் தான் பிடிக்கும். சார் ஆமாம் சார், நீங்கள் சொன்ன தேதியில் ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி டேங்க் ஃபுல் பண்ணாங்க சார். எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? அன்றைக்கி என் ஒய்ஃபு பர்த்டே சார். ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு நான் தான் சார் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டேன். பிளாக் கலர் சார். மேனேஜர் சார், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உடனே செக் பண்ணேன். ஓகே குயிக். சொல்லு. எங்கே இருக்கீங்க? ஜெசிகா கேஸ் விஷயமா என்கொயரியில் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்கேயும் ரொமான்ஸ் வைப்போமா? ஓ சாரி. ஆமாம், நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய் என்ன சொல்கிற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட், அங்கேயே இருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு? துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே, திரும்ப கூப்பிட்றேன். பாய். என்ன ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன் சார். தான் நீங்கள் சொன்ன டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். யா, கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட்.
Forward. Yeah. Stop. Back. கொஞ்சம். Yeah. Frame by frame போங்க. Slow. Freeze. சார் இந்த வண்டி தான் சார். டிரைவிங் சைட் ஜோன் போங்க. ஃபோக்கஸ் கிளியர் ஆகல. பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட். தென்றல், நானே உனக்கு கால் பண்ணு தான் இருந்தேன். என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனை சர்ச்சில் காரில் பார்த்தேன்னு சொன்னல. ஆமாம். அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். என்ன சொல்கிற? அதே காரில். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செயின் பிடுங்க நானே அவனும் இருக்கான், இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. ஏன்? நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. திருப்பதி சார், ஐ நீட் அ பைக். Let's go for a movie today now. சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். டேய் அவனை சூஸ் பண்றான். மொத்த எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பாவும் நானும் மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லட்டுமா? வேணாம், தேவையில்லாம டென்ஷனாக வர. வேற என்ன பண்ணிட்டோம்? போலீஸ் கால் பண்ணட்டுமா? கட் பண்ணிட்டு பண்ணு. சரி டிஸ்கனெக்ட் பண்ணாத, லைன்ல ஏறு. I really don't like him. Look, I don't want you to talk with him. Yeah, that's it. அடக்கரமா முடிச்சவனே. ஒய்ஃப் ஓடி போகணும் தெரியாம பெட்ரூம்ல பூ போட்டுக்கிட்டு இருக்கானே. தென்றல், கேன் யூ ஹியர் மீ? உடனே வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழே போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எழுத்து வீடு யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே? அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட் யார் வந்தாலும் திறக்காத. கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால, யாரையும் காணும். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத. நீ உள்ளே ஏறு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது காரணன்றது பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. போ. ஓகே.
சார் இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஏய், உண்மையிலேயே அவனுக்கு வந்தானுங்களா இல்லை என்ன வர வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளானா? என் டென்ஷனை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுது. ஓகே ஓகே, கமான் கூல். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் 2 போலீஸை மஃப்டியில் செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். செக்யூரிட்டியா? ஆமாம், எப்போ அவங்க உன் வீடு தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போவே அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு மர்டரை கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு மர்டர் தான் க்ளூவாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நான் தான் க்ளூவாக இருந்திருப்பேன். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கேஸ் முடிஞ்சிடும். சரி, நீ சொன்னது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் தான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, கூலாக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலாம்ல? எது கொடுக்கணும்? மற்ற போலீஸ் மாதிரி நீங்களும் லாஸ்ட்டில் தானே வந்தீங்க. நீ கொடுக்கலனா என்ன? என் வீடு ரொம்ப தூரம் பாரு, அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எது சொல்ல வேணாம், சொன்னால் பயந்துருவாங்க. ஹேய், முதல்ல இது எனக்கு அஃபிஷியல். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யார்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ டேக் கேர். ஐல் கால் பேக். பாய். சக்திவேல் சார், சார் கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துச்சு. வந்துருச்சு சார். டைம் ஆஃப் டெத் எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு சார். என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான் தானே இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்தோம். நீ அநியாயமா அல்ப வயசுல போய் சேர்ந்துட்டாளே. அம்பி அப்பப்போ என்கிட்ட சொல்லுவான், ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது தான் முக்கியம் இல்லை. அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி குழந்தை பெற்று கொடுக்க ஒரு மிஷின் தானே, எனக்கு எந்த மதிப்பும் இல்லைல்ல. அப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாடா. ஆனா எதோ மறைக்க எப்படி பண்ணான்னு தெரியலடா. பிஎம் ரிப்போர்ட்ஸ் படி உடம்புல எந்த காயமும் இல்லை. கழுத்து பகுதியில் கயிறு இருக்கப்பட்ட காயம் மட்டும் இருக்கு சார். இன்டர்னலாக குரல் வலி நெரிக்கப்பட்டு மூச்சடைப்பு ஏற்பட்டிருக்கு சார். நீங்க சந்தேகப்படுற மாதிரி வேற யாரும் வந்துட்டு போனக்கான எந்த அறிகுறி இல்லை சார். அம்மா அண்ணன் ஸ்டேட்மெண்ட் படி பணமோ இல்லை நகையோ எதுவுமே காணாம போகல சார். இப்போதைக்கு த மோட் ஆஃப் டெத் இஸ் சூசைட் தான் சார். பட் என்ன காரணம் என்னங்கிறத ஃபர்தராக உங்க அண்ணங்கிட்ட இருந்து என்கொயரி பண்ணேன் சார். அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டோம்? ஒரு குழந்தை தானே கேட்டோம். அந்த பெருமாளா பார்த்து கொடுக்குற நேரத்துல இப்படி மொத்தமா எடுத்துன்னு போயிட்டேடி பாவி. நீங்க ஒண்ணு கேட்கல பாருங்க. நீங்க கேட்கிற பணத்தை தான் கொடுக்குறேன் சொன்னமே, அதுக்குள்ள என் பொண்ணை கொன்னுட்டேன். மிஸ்ஸர் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் சார். என்ன படம்? யார் கேட்டாங்க? இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க கேட்காம தான் 50 லட்சம் ரூபாய் வந்து கேட்டாளா? அவங்க அப்பாவை கொடுக்கறேன்னு தானே சொன்னாரு. நாங்களா? நீங்க கேட்கலன்னா உங்க புள்ள கேட்டிருப்பான். 2 நாள் பொறுக்க முடியல அவங்களால. பொறுத்திருந்தா என் பொண்ணு சேர்த்திருக்க மாட்டாங்கல்ல. என்னடா இப்படி பேசுறாங்க? அநியாயமா பழி போடுறாங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணினோம்? ஐயோ, என் பொண்ணு என்ன பாடப்பட்டாளோ தெரியலையே. ஐயோ, என் பொண்ணு. வெற்றி, உங்களுக்கு வேணா நீங்க உங்க அண்ணன் அண்ணியை பெருசா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல. எதா இருந்தாலும் கிளியரா சொல்ல. அன்னைக்கு உங்க வீட்டில் ஃபேமிலி குரூப் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணல,
அதை பற்றி என் ஃப்ரெண்டு ரேகா கேஷுவலாக கால் பண்ணியிருந்தா. உங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? அவள் ஒரு டாக்டர். 6 months முன்னாடி அவள் ஒர்க் பண்ணுற ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் அண்ணன் மட்டும் தனியாக வந்திருக்காரு. டெஸ்ட் பண்ணதில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு 10% கூட இல்லாமல் இருந்திருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் முடியாத விஷயம்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்போ உங்கள் அண்ணி ப்ரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டா. அவள் சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்ல வர? இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு வெற்றி? உங்கள் அண்ணி ஒர்க் பண்ண கம்பெனியில் ஏதாவது பழைய கான்டாக்ட்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா அஃபேர் ஏதாவது? சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சார் கிட்ட ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டல? சார், அபிநயாவோட சாரி சார், அண்ணியோட விசாரணை ரிப்போர்ட்ஸு இப்போ தான் வந்தது. திருப்பதி சார், ஜெசிகாவோட ஆட்டாப்சி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இந்தாங்க சார். இந்த மெடிசன் கரு முட்டையோட வளர்ச்சிக்காகவும் அதோட ஆரோக்கியத்துக்காகவும் குறிப்பிட்ட ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்காகவும் போடப்படுறது. செயற்கை கருத்தரிப்புக்காக ஃபர்டிலிட்டி ட்ரக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. செயற்கை கருத்தரிப்புனா டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி? நோ எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் IVF, ICIன்னு நிறைய ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 2 கேஸுமே அன்வான்ட் டெத்ன்றதுனால இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு வெற்றி. சொல்லுங்க டாக்டர். போன மாதம் மினிஸ்டர் வைத்தியலிங்கமோட மருமக சூசைட்னால இறந்த கேஸ் ஒன்று இருந்துச்சுல, அண்ணாநகர் வெஸ்ட். எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணோட உடம்புல கூட இதே மெடிசன் தான் கலந்துருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்னால பேப்பரில் கூட பெருசாக வரல. யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட். எஸ் டாக்டர். பட் 3 பேரும் இறந்துருக்காங்க. இதில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே தப்பு இருக்குன்னு நம்மளால எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸை கேட்டால் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். நீ சாப்பிட்டுட்டு இருப்பா, நான் அப்பாவுக்கு போய் டேப்லெட் கொடுத்துட்டு வரேன். வாடா, நீயும் லேட்டா? அன்னைக்கு கேஸ் விஷயமா முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி உன்னால் முடியுது? என்ன பொய் சொல்கிறது? போலீஸ்கிட்ட கூட மறைச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. பொய்யா? என்ன சொல்ற? அன்னி விஷயம்தான். என்ன அன்னி விஷயம்? அன்னி ஏன் சாகடிச்ச? என்னடா வளர்ற? உண்மையிலேயே அன்னி வயிற்றுல வளர்ந்தது உன் குழந்தை தானா? என்னடா சொன்ன? அண்ணியை பத்தி என்னடா சொன்ன? எடுறா கைய. அப்ப உண்மையா சொல்ற? போலீஸ்காரன் என்ன பேசுவியா? மறைச்சது உனக்கு தப்புன்னு தொடல? நான் என்ன மறைச்சேன்? நான் என்னடா மறைச்சேன்? நீ எதையோ மறைக்கிற சொல்ல. டேய் வெற்றிடா. ஐயோ என்ன பண்றீங்க? டேய் விடுடா. டேய் விடுடா. அடிச்சுங்க எப்படி? டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு?
என்னடா பண்றீங்க இப்படி அண்ணி விஷயத்துல ஏதோ மறைக்கிறான் சொல்லுங்க ஏய் பைத்தியமா முடிச்சிருவனுக்கு நான் எதுவும் மறக்கலடா டேய் செத்து போனவனுக்காக நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க இல்ல அண்ணி ஒண்ணு தானா சாகல நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொன்னுட்டீங்க என்னடா சொல்ற நீ ஆமா பின்ன இவன் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை நீங்க புலம்பிருப்பீங்க எத்தனை தடவை எனக்கு தெரிஞ்ச அண்ணியை குத்தி காட்டியிருக்கீங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்கறது வெளியில போனா ஒண்ணு இல்லையான்னு கேட்கறது ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படியோ உங்களுக்கு குழந்தை பிறந்தா போதும் அவ்வளவுதானே அதானே உங்களுக்கு வேணும் எத்தனை தடவை உங்க மருமகளை கேட்டிருக்கீங்க ஒரு தடவையாவது உங்க பையனை கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க ஆமாடா என் மேலதான் தப்பு இருக்கு நான் தான் தப்பு பண்ணேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா உனக்கே நல்லா தெரியும் எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை டாக்டர் எத்தனை கோயிலுக்கெல்லாம் நானும் உங்க அண்ணியும் போயிட்டு வந்தோம் கடைசியில ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கல்ல ஆமா டாக்டர் எங்க வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க ஆர்கே ஸ்டீல்ஸ்ல சீஃப் இன்ஜினியரா இருக்கேன் அப்போ ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல வேலைன்னு சொல்லுங்க உங்க செக்ஷுவல் லைஃப் ஆரோக்கியமா தான் இருக்கு பட் குழந்தைக்குன்னு பார்த்தா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அதாவது உயிரணுக்களோட எண்ணிக்கை நார்மலா இருந்தாலும் மொபிலிட்டி ஸ்பீட் ஹெல்தினஸ் எல்லாம் வீக்கா இருக்கு இன்னைக்கு இருக்கிற கப்பல்ஸ் 150 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு காரணம் அவங்க வேலை செய்யற இடம் மென்டல் ஸ்ட்ரெஸ் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே தான் இது பெர்மனண்டான ப்ராப்ளம் கிடையாது த்ரூ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஈஸியா உங்களோட உயிரணுக்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நார்மலா குழந்தை பெற்றுக்க முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர் குறைஞ்சது 1 வருஷம் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா 60% என்னால உறுதியா சொல்ல முடியும் மீதி 40% நீங்க கும்பிடுற அந்த கடவுள் கையில தான் இருக்கு அப்படி உங்களுக்கு லேட் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு என்ன மெத்தட் டாக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படினா தட் மீன்ஸ் செக்ஷுவல் லைஃப் மூலமா முடியாத ஒரு விஷயத்தை செயற்கை முறையில இன்ஜெக்ஷன் மூலமா உங்க உயிரணுக்களை உங்க வைஃபோட கருமுட்டையில செலுத்திட்டா போதும் 100% கரு உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு உலகத்துல ஹஸ்பண்ட்னால குழந்தை பெத்துக்க முடியாத பல பொண்ணுங்க இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா லீகலா குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது உன்னோட ஹஸ்பண்டோடது எதுக்கு யோசிக்கணும்